நிறைய பேரண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற இந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாமே குழந்தைங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எமோஷனல் கம்ஃபர்ட்டுக்கும் அகாடமிக் மார்க்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, என்னை ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க, என்னை யாருமே கிளாஸ்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எமோஷனல் பெயின். இப்போ இந்த லோன்லினஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க டிஸ்ட்ராக்ஷனா நிறைய தப்பான விஷயங்களுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு இது எல்லாமே பேலன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அகாடமிக் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பையன் கூட என் பையன் இருந்தாலோ இல்லை என் பொண்ணு இருந்தாலோ அவங்க நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய தடவை அவங்களோட எமோஷன்ஸை நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். இக்னோர் பண்ணி 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 இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இப்போவே பண்ணிட்டீங்கன்னா டீனேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேரண்ட்ஸோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸால குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னால தான் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அது எதனாலங்கிறத சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாமே குழந்தைங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பசங்க கிட்ட. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ற இந்த விஷயம் எல்லாமே நான் கிட்ஸ் கிட்ட கேட்டது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்தப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அதெல்லாம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ குழந்தைங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இல்லையா? பட் அவங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆகல, அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ஃபார்ம் பண்ற ரிலேஷன்ஷிப், இதுக்கு தான் அவங்க அடிக்டடா இருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க அந்த போனை நீங்க புடுங்குறீங்க, எது பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நீங்க போனை எடுத்துட்டீங்கன்னு ஃபீல் ஆகாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அவங்க ஏன் மறுபடியும் ஃபோன் வேணும்னு கேட்குறாங்கன்னா, அந்த பர்சனோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட தாட் ப்ராசஸ். ஏன் இது நடக்குது அப்படின்னா, பியூர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பியூர் இன்ஃப்ளூயன்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்டா, ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவியர் தான் இவனுக்கு அப்படியே வருது, நான் இவங்க கூட தான் சேரேன்னு சொன்னேன், ஆனா அவன் அவங்களோட சேரவே இல்லை, எப்பவுமே போய் இந்த பசங்களோடய சேர்றாங்க. நான் இதை கேட்டிருக்கேன் பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த படிக்காத பசங்க கிட்டே போய் சேர்றாங்க, இல்ல இந்த பையன் கிட்ட நல்லா படிக்கிற பசங்க கிட்ட சேருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன். படிக்கிறத வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கு ஃபீல் பண்ற விஷயம் எமோஷனல் கம்ஃபர்ட். எமோஷனல் கம்ஃபர்ட் யார் யார்கிட்டலாம் கிடைக்குதோ அவங்கள தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸா சூஸ் பண்ணுவாங்க. எமோஷனல் கம்ஃபர்ட்டுக்கும் அகாடமிக் மார்க்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அகாடமிக் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பையன் கூட என் பையன் இருந்தாலோ இல்லை என் பொண்ணு இருந்தாலோ அவங்க நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் ஐடியாலஜி. பட் ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால தான் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த எமோஷனல் கம்ஃபர்ட் யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே டெவலப் பண்ணுவாங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு அந்த எமோஷனல் கம்ஃபர்ட் கிடைக்கல அப்படின்னா இவங்க ஐசோலேட்டடாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, போய் பேசுறதுக்கும் ஓப்பன் அப் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டும் நான் அடிக்கடி கேட்குற விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, என்னை ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க, என்னை யாருமே கிளாஸ்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எமோஷனல் பெயின். இது அவ்வளோ பெரிய விஷயமான நீங்கள் பேரண்ட்ஸ் நிறைய பேர் சிம்பிளாக கேட்குறாங்க. பட் இது நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம் தான். குழந்தைங்களோட லைஃப்பில் அவங்களோட ஸ்கூல் ஏஜ்ல, ஸ்கூல் டைம்ல இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கும் இப்போ இந்த லோன்லினஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க டிஸ்ட்ராக்ஷனா நிறைய தப்பான விஷயங்களுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைங்கள இந்த விஷயத்துல நம்ம ரீடைரக்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி ஜென்ரேஷன்ல ஏன் இந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் ரொம்ப 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 கம்மி. டிவி விட்டா வேற எதுவுமே கிடையாது, எல்லாருமே வெளியில போவாங்க, விளையாண்டு தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வெற்றி தோல்வி அதெல்லாம் கொஞ்சம் நார்மலா
ரியலைஸ் பண்ணி இருந்த ஜென்ரேஷன் தான் முன்னாடி ஜென்ரேஷன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த வின் பண்ணணுங்கிறதும் ஒரு தர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு, ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண முடியலங்கிறதும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியல, ஐசோலேட் பண்ணிடுறாங்க, பாடி ஷேமிங் இருக்கு. இது எல்லாமே குழந்தைங்க உலகத்துல இது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு அது ஈஸியா சொல்றோம், எங்களெல்லாம் அப்படிலாம் பண்ணலையா, நாங்களும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம பேசலாம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு இது எல்லாமே பேலன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த கஷ்டப்படுறாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு நீங்க ட்ரை பண்ண வேண்டியது தான் பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பெயின் அவங்களுக்குள்ளே தான் இருக்கும், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் சப்ரெஸ்டாக இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த சப்ரெஷன் எல்லாம் ஒரு கோவமாக வெளியில் வரும். நீ எப்போவுமே இப்படி தான், சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்படி தான் பண்ணுறீங்க, இதுதான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஏன்னா இது எல்லாமே இமோஷனல் ஹர்ட். இமோஷனல் ஹர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போக போக இவங்களால எவ்வளோ தூரம் பேர் பண்ண முடியுதுங்கிறது ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அது அவுட் பர்ஸ்ட் ஆகும்போது அப்போதான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எந்த மாதிரியா அவங்க கோவப்படுவாங்க, இவங்க இப்படிலாம் இல்லவே இல்லையே, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க அப்படிம்பீங்க. திடீர்னுலாம் எதுவுமே நடக்கவே கிடையாது. எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே திடீர்னு நடக்கிறது கிடையாது, எல்லாமே பல தரம் நடக்கும். ஓகே, நிறைய தடவை அவங்களோட எமோஷன்ஸை நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். இக்னோர் பண்ணி 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 அவங்களுக்கு இதுக்கு மேலே என்னால் இதை பேர் பண்ண முடியாதுங்கிற அவுட்பர்ஸ்ட் மூமெண்ட்டை தான் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்வீங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் மூமெண்ட் எல்லாமே அந்த அவுட்பர்ஸ்ட். அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிட்ஸ் கிட்ட நிறையா பேசணும். பியர்ஸை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த பசங்க கிட்ட பேசு, அந்த பசங்க கிட்ட பேசாத அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கள யோசிக்க வைக்கலாம். இவங்க கிட்ட ஏன் உனக்கு பழகணும்னு தோணுதுன்னு கேளுங்க. ஏன் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது, ஏன் அவங்க கிட்ட பழகணும்னு தோணுது, இவங்க கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க குழந்தைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இதெல்லாம் நீங்க கேட்காம இந்த விஷயத்த வந்து நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது கண்ட்ரோல்டு பேரண்டிங்கா வந்துடும். கண்ட்ரோல்டா நீங்க வந்து பேரண்ட் பண்றீங்க. இது எவ்வளவு நாள் வரைக்கும் பசங்க ஒபே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒரு 12-13 வரைக்கும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூ வில் லூஸ் தட் பவர். ஓகே, நீங்க வந்துட்டு இவங்க கிட்ட தான் பேசணும் பழகணும்னு சொல்றீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த பாயிண்ட்ல டீனேஜ்ல பிரேக் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மொமெண்ட்ல தே ஃபீல் தே ஆர் பவர்ஃபுல். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்றாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த இத்தனை விஷயம் எல்லா அம்மா அப்பாவும் செய்றாங்க, ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா? தே நோ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். உங்களை எப்படி கொஸ்டின் கேட்டா நீங்க எப்படி எமோஷனலா ஹர்ட் ஆவீங்கன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு உங்க பேட்டர்ன் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்படி தெரிஞ்சிருக்கிற விஷயத்த அவங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லும் போது நீங்க எமோஷனலா டிப்ரெஸ் ஆவீங்க. டிப்ரெஸ்ன்னு நான் சொல்றது பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம இவங்களுக்காக இவ்வளவு பண்ணுமே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இதெல்லாம் வேஸ்ட். நீங்க இதெல்லாம் யோசிச்சே வேஸ்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அவங்க எமோஷன்ஸை எப்படி டீகோட் பண்றீங்க, எப்படி ரீவயர் பண்ணலாம்னு இப்போ யோசிங்க. டீனேஜ் போனதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு யூஸ்மே கிடையாது. பிலோ 15 உங்களால ரீவயர் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும், இந்த விண்டோ அப்பேற்பட்ட விண்டோ, பிகாஸ் ஈஸியா உங்களால ரீவயர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க இப்பவே பண்ணிட்டீங்கன்னா டீனேஜ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னாக்க இந்த வேல்யூ சிஸ்டம் நீங்க அவங்க இருந்து வர வைப்பீங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன், என் பையன் இந்த இடத்துல எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத நீங்க அந்த வேல்யூ சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா 14-15 டெவலப் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஆஃப்டர் 15 நான் போய் சொல்ல மாட்டேங்கிறது அவங்களுக்கு இருக்குமே தவிர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் சொல்றாங்க நானும் போய் சொல்லலாம்னு அவங்களுக்கு எப்பவுமே போகவே போகாது. ஓகேவா? அந்த டைம்ல இப்போ யோசிச்சு பாருங்க, இதே குழந்தைய ஆஃப்டர் 15-16 போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன், சொன்னா என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்டரா, இது ஈஸி தான், நாங்களாம் பண்ணலையா, உனக்கு மட்டும் என்ன, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பேசும்போது ஆமா இல்ல இப்ப அம்மா அப்பா சொல்லி இந்த விஷயம்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆமா இல்ல ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம்னு தோணும். இந்த பர்சன் அருணா போய் சொல்ல மாட்டா அப்படின்றத எனக்குள்ள நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா யாரு சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியை ஒரு குழந்தைகிட்ட ஈஸியா ஒரு பேரண்டால கொண்டு வர முடியும். ரொம்ப ஈஸி ரீவயரிங் பண்றது. பட் அதுக்கான எஃபர்ட்ஸை எடுக்க பேரண்ட்ஸ் முன் வரணும். ஓகே, அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ண பேரண்டிங் மெத்தட் இல்லாம
இப்போ அவங்க எமோஷன்ஸை டீகோட் பண்ணி அதை புரிஞ்சுட்டு அதை ரீவயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக அதை பண்ணும்போதே அவங்களோட கேரக்டர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்போ அப்படின்னா அவங்க வேல்யூ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. வேல்யூ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஐசோலேட்டடாக இருக்க வேண்டாம். ஓகே, தனிமைப்படுத்திடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா நீ தனியாக இருப்ப அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பிளாக்மெயில் மாதிரி இருக்கும். எமோஷனல் பிளாக்மெயில் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு போய் சொல்லவே பிடிக்கலனாலும் நான் அந்த குரூப்ல இருக்கணுங்கிறதுக்காகவே வந்து நான் போய் சொல்லிட்டு அந்த குரூப்ல இருப்பேன். இப்போ வெளியில இருக்க எல்லாரும் இந்த குழந்தைய தப்பா நினைப்பாங்க. பட் அந்த குழந்தை தப்பு இல்லை, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், இவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல தான் ப்ராப்ளம். எப்போ இந்த ப்ராப்ளம் வரும்னா, வேல்யூ சிஸ்டம் நீங்க சரியா பில்ட் பண்ணாதப்ப கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த விண்டோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ரியலி சேஞ்சபிள். அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் below the age of 50. So take necessary actions immediately. Thank you.